ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அது லஞ்சுக்கு வந்து பாப்பா வந்து பருப்பு சாதம் கேட்டால். ஸோ புல்லட் ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன். புல்லட் ரைஸ் ஒன்றரை கிளாஸும் ஒரு 1/4 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குக்கரில் வந்து பருப்பு சாதம் தாளித்து விட்டுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் சிப்ஸும் வைக்க சொன்னால். மார்னிங் வந்து பிரேக்குக்கு வந்து மாதுளம்பழம் கட் பண்ணி அவளுக்கு எடுத்து வச்சுட்டு, இந்த மாதுளம்பழம் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறோமான்னு சொல்லிட்டா. பருப்பு சாதத்தை வந்து 3 விசில் விட்டு இறக்கி அதில் வந்து நெய்யை வந்து தாராளமாக ஊற்றி கலரிட்டோன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அவங்க கிளாஸ் டைம் டேபிள் வந்து எழுதிட்டு வர சொல்லி பொறுப்பில் விட்டுட்டாங்கம்மா கிளாஸ் டீச்சர். ஸோ வந்து அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. கொஞ்சம் தான் முடித்தா, பாதி முடிக்கல, அதனால் கிளாஸில் முடிச்சிடறமான்னு சொல்லிட்டா. ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணி போட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுட்டேன். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டா. நாங்களும் மதியானத்துக்கு பருப்பு சாதத்தை வச்சுட்டு முடிச்சிட்டோம்.